அனைவருக்கும் வணக்கம். வெற்றியை தேடி பயிற்சி மையம் கடையநல்லூர். இப்போ நம்ம ஒரு ஃப்ரீ மெடிக்கல் கண்டக்ட் பண்ணதால ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய மாணவர்கள் நம்ம கேட்டிருந்தாங்க, எப்போ என்ன எதுனா வாட்ஸ்அப் குரூப்பும் கிரியேட் பண்ணியிருந்தோம். ஆனா நம்ம ஸ்டூடெண்டே கேஸ் போட்டு அது கொஞ்சம் டிலே ஆயிருந்துச்சு. பிசிக்கல் இருந்தனால சரி பிசி நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. மெடிக்கல் டேட் தள்ளி போயிருச்சு. இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா, நமக்கு மெடிக்கல் டேட்டும் 12ஆம் தேதிக்கு மேல கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இடையப்பட்டி நிறைய மாணவர்கள் நம்ம மாணவர்கள் இடையப்பட்டியில் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க மெடிக்கல். அவங்க மாணவர்கள் நம்ம குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல கூட இருந்ததும் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம இடையப்பட்டியில நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் டியூட்டிக்கு வந்திருக்காங்க. நான் கூட அந்த குரூப்ல சொல்லியிருந்தேன். என்னைக்கும் நம்ம ஒரு மெடிக்கல் அட்டன் பண்ண போறோம், இல்ல ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நிறைய புரோக்கர்ஸ் ஏமாத்துறதுக்கான வழிகள் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம அந்த வழிகளில் போய் மாட்டிடக்கூடாது. அரசு வேலை எங்கேயுமே காசு கொடுத்து இப்ப போற சூழ்நிலைகளே கிடையாது, சந்தர்ப்பங்களும் கிடையாது. நம்ம படிச்சு நம்மளோட முழு முயற்சியில தான் உண்டு. அது நம்ம கம்யூனிகேஷன் சில நேரத்துல தவறா போயிடுது. அவங்க ஓகே இப்ப காசு கொடுத்தா மெடிக்கல் போகலாம் போல அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருது. அதனால நிறைய வீடியோ நம்ம போடுறது கிடையாது. மெடிக்கல் டயத்துல நம்ம எதுவும் வீடியோ போடக்கூடாது. நிறைய மாணவர் நம்மகிட்ட ஃபோன் அடிச்சு கேட்கறதே சார் நான் அப்படி காசு கொடுத்தா எங்களை மெடிக்கல் பாஸ் பண்ண வைக்க முடியுமா சார், ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த மாதிரி தான் கேட்காங்க. அதனாலே நம்ம நிறைய கம்யூனிகேஷன் பண்ணதில்லை. இப்ப வீடியோ போடுறதுல மெடிக்கல் நடந்துட்டு இருக்கு, தவறான உதாரணமா போயிடக்கூடாது அப்படின்னு. கல்வினால மட்டும்தான் இங்க ஒருத்தனுக்கு வேலைக்கு போக முடியும். வேற எந்த ஒரு தவறான பழக்கமும் போய் சென்றடையாது. நம்ம அகாடமில ஃப்ரீ மெடிக்கல் நம்ம சொல்லியிருந்தோம். 20ஆம் தேதி 20/11/25 அன்னு நம்ம ஃப்ரீ மெடிக்கல் கண்டக்ட் பண்ணோம். வித் ஆலோசனையோட. நிறைய மாணவர்களுக்கு சந்தேகம் இருக்கும். சார் எப்படி நான் வரப்போற டிஏ ஆர்மி அட்டன் பண்ண போறேன் சார் 22, வேற பிசி எக்ஸாம் எழுதிருக்கேன் சார், பாஸ் பண்ணிங்க சார். இந்த மாதிரி மெடிக்கல் சம்பந்தமா உங்களுக்கு எந்த வித சந்தேகம் இருந்தாலும் நீங்க நம்ம அகாடமிக்கு 20ஆம் தேதி வாங்க. நம்ம அகாடமி நீங்க நேரில் பாருங்க. என்ன நீங்க நேரில் அகாடமியில் அங்கே தான் இருக்கும். நம்ம டாக்டர்ஸ் இருப்பாங்க. நீங்க என்னன்னு கலந்துக்கலாம். உங்களுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எல்லாம் நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுக்கோம். நம்ம எந்த வித வருமானத்தையோ இல்ல காசு பணத்தையோ ஆசைப்பட்டு இதை பண்ணல. முழுக்க முழுக்க இது சேவைக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். நான் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டு சொல்லிப்பேன் ஃப்ரீ மெடிக்கல் கண்டக்ட் பண்ணுவோம்னு. அப்பவும் சொல்லியிருந்தேன் ஃப்ரீ மெடிக்கல் நம்ம ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்கோம் அப்படின்னு. வித் ஃபுட்டே நம்ம ஃப்ரீயா பண்ணலாம் நம்ம அந்த வீடியோ நினைச்சிருந்தோம். ஏன் அப்படின்னா வெளியூர்ல இருந்து வருவாங்க, மாணவர்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. இப்போ ஒரு சில நம்ம சொல்லியிருந்த ஆள் சரியான முறையில போய் சேரல. நிறைய பிரச்சனைகள் அடுத்தடுத்து பிரச்சனை நடந்துச்சு. இதனால டிலே ஆகி போச்சு. டிலேக்கு மன்னிக்கும். மற்றும் இந்த மாணவர்கள் இதுவரைக்கும் மெடிக்கல் அட்டன் பண்ணக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் என் போன்ல மொபைல் மூலம் பேசியிருக்காங்க. சார் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, எப்படி சார் இதை சரி பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய மாணவர்கள் நம்ம கேட்காங்க. கேட்கிற மாணவர்கள் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். போன் நம்ம பிஸியா இருந்தா கூட திரும்ப நம்ம கூப்பிட்டுருவோம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நீங்க ஃப்ரீ மெடிக்கல் கான்டாக்ட் பண்ணவங்க நீங்க என்ன சொல்லுங்க. வேற உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மெடிக்கல் நமக்கு 20ஆம் தேதி நம்ம வைக்கும். யாருனாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க.